சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகளை ஒதுக்கித் தர வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், தற்போது அங்குள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். அபிராமி, வணக்கம். சென்னை கோட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் வாரியம் சார்பாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு என்பது ஒதுக்கப்படாத சூழலில் அப்பகுதி மக்கள் போராட்டம் ஒன்றை, சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களை போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த நகர்ப்புற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திட்டப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 307.24 கோடி மதிப்பீட்டில் 1800 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தது. கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் இதை திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தாவேக அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 195 வீடுகளுக்கு அப்பகுதி மக்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கான வீடு என்பது இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று, முறையாக அவர்களிடம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் முன்வைத்து தற்போது போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் போலீசார் அங்கு குவிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தற்போது மேற்கொண்டனர். குறிப்பாக அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்னவென்றால், கடந்த ஆட்சி காலத்தில் இந்த வீடுகள் என்பது 195 வீடுகள் என்பது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அதை முறையாக தங்களிடம் கையப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ஒரு கோரிக்கை என்பதை முன்வைத்திருக்கின்றனர். எம்எல்ஏ இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அரசு அதிகாரிகள் இது குறித்து ஒரு மெத்தன போக்கில் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொண்டு தங்களுக்கு முறையான வீடுகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை. கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் தற்போது அடைக்கப்பட்டு இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு என்பது எடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு 195 வீடுகளும் ஒப்படைக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் தொடங்கவில்லை. பேச்சுவார்த்தை நடக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அப்பகுதி மக்கள் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடக்கி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி புவியரசன்.